கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு உதகையில் உள்ள மகிழா நீதிமன்ற நீதிபதி லிங்கம் முன்னிலையில் தற்போது விசாரணைக்கு வந்தது. இந்நிலையில் செப்டம்பர் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, விவரங்கள். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இருக்கக்கூடிய கொடநாடு பகுதியில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு சொந்தமான தேயிலை தோட்டத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. அப்போது அங்கிருந்த பங்களாவில் இருந்த ஆவணங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவத்தில் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ், அதே போல கேரளாவை சேர்ந்த சயான், வாளையார் மனோஜ் உள்ளிட்ட 11 பேர் ஈடுபட்ட நிலையில் வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட கனகராஜ் சேலம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்தார். தற்போது சயான் உள்ளிட்ட 10 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அது குறித்த வழக்கானது உதகையில் இருக்கக்கூடிய மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. தற்போது சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வரும் நிலையில் இன்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வந்தது. மாவட்ட நீதிபதி பணி நிமித்தமாக இல்லாத நிலையில் அந்த வழக்கு விசாரணை என்பது மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லிங்கம் தற்போதைய அந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை குறித்து சிபிசிஐடி போலீசாரிடமும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து நீதிபதியிடம், அதாவது இன்னும் விசாரணைக்கு கால அவகாசம் தேவைப்படுவதனால் இன்னும் 1 மாத காலம் கால அவகாசம் கேட்டனர். அதனை கேட்ட நீதிபதி வருகின்ற அடுத்த மாதம் 27ஆம் தேதிக்கு இந்த வழக்கு விசாரணை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.